14,000 ஒரு தரம் 21 21,000 25 25 25 26 26 50,000 அதுபோல அரிசித்தரவு முதல் தரவு ஆழ்வரை வழங்கியிருக்கிற தரவு 50,100. பொங்கல் திருவிழாவில் ஏலத்தில் எடுக்கப்பட்ட கரும்பு என்னது இவ்வளவு விலையா கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 50 ரூபாய் கரும்பு 50,000 ரூபாயா? அடேங்கப்பா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்துல பார்த்தான்பட்டி கிராமத்துல பழமையான புனிதவனத்து அந்தோணியர் ஆலயம் இருக்கு. வருஷந்தோறும் தை மாசம் 4ஆம் தேதி பொங்கல் விழா, அந்தோணியர் சப்பர திருவீதி உலாவும் நடக்கிறது வழக்கமான ஒண்ணு. மறுநாள் காலையில கரும்பு நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து நேர்த்திக்கடன் கரும்பு ஏலம், விவசாயம் செழிக்க பாரம்பரிய மஞ்ச விரட்டு நிகழ்ச்சியும் நடக்கிறது வழக்கம். இதே மாதிரிதான் இந்த வருஷமும் ஜனவரி 17ஆம் தேதி பொங்கல் விழா நடந்திருக்கு. இதுல அந்த கிராம மக்கள் புனிதவனத்து அந்தோணியர் முன்னாடி கிராம ஒற்றுமையை போற்றும் வகையில பொங்கல் வச்சு வழிபாடும் செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சிறப்பு திருப்பள்ளி நிகழ்ச்சியும் நைட்டு சப்பரத்துல புனிதவனத்து அந்தோணியர், பாத்திமா மாதா தனித்தனி சப்பரங்கள்ல எழுந்தருளி திருவீதி உலாவும் நடந்திருக்கு. முக்கிய நிகழ்வான கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் செலுத்தி இருக்காங்க. இதுக்கப்புறமா நேர்த்திக்கடன் செலுத்தி புனிதவனத்து அந்தோணியருக்கு கொடுக்கப்பட்ட கரும்பு உள்ளிட்ட பொருள்கள் ஆலய வளாகத்துல வச்சு ஏலம் விடப்பட்டிருக்கு. இதுல முதல் கரும்பு ரூபாய் 50,100க்கும் பாடத்தான்பட்டியை சேர்ந்த அந்தோணி அப்படிங்கிறவர் எடுத்திருக்காரு. தொடர்ந்து 3வது கரும்பு ரூபாய் 26,000க்கு ராஜசேகர் அப்படிங்கிறவர் ஏலம் எடுத்திருக்காரு. கரும்பு ஏலம் எடுத்தா நினைச்ச காரியம் நடக்கும். அதனால போட்டி போட்டு ஏலம் எடுக்கிறதுக்காக கிராம மக்கள் ஒண்ணு கூடுறாங்க. இந்த செய்தி தொடர்பான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.